என் தங்கமே, இன்று கோவில் மணி சத்தம் உன் காதில் அதிகமாக விழுந்தது ஒரு சாதாரண நிகழ்வு இல்லை. அந்த ஒலி உன் வெளியுலகத்திலிருந்து வரவில்லை. அது உன் உள்ளத்துக்குள் எழுந்த ஒரு அழைப்பின் வெளிப்பாடு. நீ கவனிக்காமல் கடந்த நாட்களில் உன் மனம் எத்தனை முறை அமைதியை தேடி அலைந்தது என்பதை உன் ஆத்மா நன்றாக அறிவது போல அந்த மணி சத்தம் உன்னை மெதுவாக தொடர்ந்தது. கோவில் மணி ஒலிக்கும்போது காற்றே ஒரு நொடி நின்று கேட்பது போல இருக்கும். அந்த நொடி தான் உன் வாழ்க்கையிலும் வந்திருக்கிறது. ஓட்டம் ஓட்டமாக ஓடிய உன் சிந்தனைகள் ஒரு கணம் அமைதியாக நின்று சுவாசித்த தருணம் அது. அந்த ஒலி உன் மனத்தின் ஆழத்தில் சேர்ந்த தூசுகளை அசைத்துவிட்டது. அதனால் தான் இன்று அந்த சத்தம் உனக்கு வழக்கத்தை விட அதிகமாக கேட்டது. உன் வாழ்க்கையில் நீ தனியாக இருப்பதாக நினைத்த நாட்களில் கூட உன்னை கவனித்து கொண்ட ஒரு சக்தி இருந்திருக்கிறது. நீ பேசாத வார்த்தைகளையும் யாரிடமும் சொல்ல முடியாத கண்ணீரையும் அது பார்த்து கொண்டே இருந்தது. இன்று அந்த சக்தி உன்னை நினைவூட்ட ஒரு மென்மையான சைகையை அனுப்பியது. அதுவே அந்த மணி சத்தம். கோவில் மணி ஒலி கேட்கும்போது மனம் ஏன் தானாகவே அமைதியாகிறது என்று நீ யோசிக்க வேண்டியதில்லை. அந்த ஒலி உன் உடம்பை விட உன் நினைவுகளை முதலில் தொடுகிறது. தேவையில்லாத பயம், பழைய கவலை, சொல்லப்படாத வருத்தம் எல்லாம் அந்த ஒலியில் கரைந்து விடுகிறது. நீ அறியாமலே உன் தோள்களில் இருந்த சுமை சற்று இறங்குகிறது. இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் தொடங்க தயாராக இருக்கிறது. அது பெரிய சத்தத்தோடு வராது. யாருக்கும் தெரியாமல் உன் உள்ளத்தில் ஒரு நம்பிக்கை விதையாக விழும். அந்த விதை வளர நேரம் எடுக்கும். ஆனால் அது வளரத் தொடங்கிய பிறகு அதை யாராலும் நிறுத்த முடியாது. நீ இதுவரை சந்தித்த ஏமாற்றங்கள் உன்னை உடைக்கவில்லை. அவை உன்னை உள்ளுக்குள் வலிமையாக்கின. அந்த வலிமையை நீ உணர ஆரம்பிக்கும் நேரம் தான் இது. அதனால் தான் உன் மனம் இப்போது பழையதை பிடித்து தொங்காமல் மெதுவாக முன்னே நகர தயாராக இருக்கிறது. கோவில் மணி ஒலி உனக்கு ஒன்று மட்டும் சொல்லுகிறது. எல்லாவற்றையும் நீ தனியாக சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் வாழ்க்கையின் கட்டுப்பாடு உன் கையிலிருந்து சற்று விடுபட்டு பாதுகாப்பான கைகளில் இருக்கிறது. அதனால் தான் இன்று உன் உள்ளம் காரணம் தெரியாத ஒரு நிம்மதியை உணர்ந்தது. நீ இனிமேல் எதையும் அவசரமாக முடிவு செய்ய வேண்டிய கட்டாயம் இல்லை. அமைதியாக காத்திருக்கும் சக்தி உனக்கு கிடைத்திருக்கிறது. அந்த சக்தி தான் உன்னை சரியான நேரத்தில் சரியான இடத்துக்கு கொண்டு போகும். உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் இன்னும் தெளிவாகாதது போல தோன்றலாம். ஆனால் குழப்பம் தான் மாற்றத்தின் ஆரம்பம். அந்த குழப்பத்தில் நீ பயப்படாமல் இருந்தால் போதும். வழி தானாகவே வெளிப்படும். இன்று கேட்ட அந்த மணி சத்தம் உனக்கு ஒரு நினைவூட்டல். நீ பாதுகாப்பாக இருக்கிறாய். நீ கவனிக்கப்படுகிறாய். நீ ஒருபோதும் தனியாக இல்லை. இந்த உணர்வை உன் உள்ளத்தில் வைத்துக்கொள். இனிமேல் வரும் நாட்களில் உன் வாழ்க்கை மெதுவாக ஆனால் உறுதியாக மாற ஆரம்பிக்கும். அந்த மணி ஒலி கேட்ட பிறகு உன் மனதில் எழுந்த அமைதி ஒரு கண நேர உணர்வு அல்ல. அது உன் ஆத்மாவுக்கு கிடைத்த ஒரு ஆறுதல். நீ நீண்ட நாட்களாக உள்ளுக்குள் அடக்கி வைத்திருந்த உணர்ச்சிகள் எல்லாம் அந்த ஒலியோடு சேர்ந்து மெதுவாக வெளியேற ஆரம்பித்தன. அதனால் தான் அந்த நிமிடம் உன் கண்கள் ஈரமாக இருந்தாலும் மனம் லேசாக இருந்தது. உன் வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களை நீ இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம். ஏன் அது நடந்தது என்ற கேள்வி உன் உள்ளத்தில் அடிக்கடி எழுந்திருக்கலாம். ஆனால் எல்லாவற்றுக்கும் உடனே விளக்கம் கிடைக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில நிகழ்வுகள் உன்னை அந்த இடத்திலிருந்து நகர்த்துவதற்காக மட்டுமே வந்தவை. அதை நீ இப்போது உணர ஆரம்பித்திருக்கிறாய். கோவில் மணி ஒலி உன் நினைவுகளை மட்டும் தொடவில்லை. அது உன் நம்பிக்கையை எழுப்பியது. நீ இழந்தது எல்லாம் திரும்ப கிடைக்க வேண்டுமென்று அது சொல்லவில்லை. ஆனால் நீ இழந்ததை விட அதிகமான ஒரு தெளிவை பெற தயாராக இருக்கிறாய் என்பதை அது நினைவூட்டியது. அந்த தெளிவு தான் இனிமேல் உன் வாழ்க்கையின் திசையை மாற்றப்போகிறது. நீ இதுவரை மற்றவர்களை மகிழ்விப்பதற்காக உன்னை பல முறை மௌனமாக்கிக் கொண்டாய். உன் உண்மையான உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாமல் உள்ளுக்குள் புதைத்து கொண்டாய்.
அந்த பழக்கம் உன்னை மெதுவாக சோர்வடைய செய்தது. இப்போது உன் உள்ளம் சொல்ல ஆரம்பித்திருக்கிறது நீயும் முக்கியமானவன்தான் என்று. அந்த உணர்வு தான் உன் உள்ளத்தை மீண்டும் உயிர்ப்பிக்கிறது. அந்த மணி சத்தம் கேட்ட தருணத்தில் உன் உள்ளத்தில் ஒரு விஷயம் தெளிவாகியது. நீ தனியாக போராட வேண்டிய அவசியம் இல்லை. உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு மாற்றத்துக்கும் ஒரு நேரம் உண்டு. அந்த நேரம் வரைக்கும் அமைதியாக இருப்பதே உன் வேலை. அந்த பொறுமை தான் இப்போது உனக்குள் வளர ஆரம்பித்திருக்கிறது. நீ எதிர்பார்த்த சில மனிதர்கள் உன்னை விட்டு விலகியிருக்கலாம். அது உன் தவறு அல்ல. அவர்கள் உன் பயணத்தில் ஒரு கட்டம் வரை மட்டுமே வந்தவர்கள். அவர்களால் உனக்கு கிடைக்க வேண்டிய பாடம் முடிந்துவிட்டது. அதனால் தான் வாழ்க்கை அவர்களை மெதுவாக விலக்கி வைத்தது. இந்த உண்மை இப்போது உன் மனத்தை காயப்படுத்தவில்லை. ஏனென்றால் நீ புரிந்து கொண்டிருக்கிறாய் எல்லா பிரிவுகளும் தண்டனை அல்ல என்று. உன் வாழ்க்கையில் இனிமேல் வரப்போகும் மாற்றங்கள் வெளிப்படையாக சத்தம் போட்டு வராது. அவை உன் பழக்கங்களில் மாற்றம் கொண்டு வரும். உன் எண்ணங்களில் அமைதி கொடுக்கும். உன் முடிவுகளில் தெளிவு தரும். அந்த மாற்றங்கள் தான் நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த விடுதலை. கோவில் மணி ஒலி கேட்கும்போது உன் மனம் தானாகவே தலைவணங்கியது போல இருந்ததா என்றால் அது பயம் இல்லை. அது அகந்தை கரைந்த தருணம். எல்லாவற்றையும் நாமே கட்டுப்படுத்த வேண்டும் என்ற பிடிவாதம் சற்று தளர்ந்த தருணம். அந்த தளர்ச்சி தான் உனக்கு நிம்மதியை கொடுத்தது. உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் தாமதமாக நடக்கிறது என்று நீ நினைத்திருக்கலாம். ஆனால் அந்த தாமதம் உன்னை காப்பாற்றவே வந்தது. நீ தயாராக இல்லாத நேரத்தில் வந்திருந்தால் அவை உன்னை சிதைத்திருக்கும். இப்போது நீ மென்மையாகவும் வலிமையாகவும் மாறிய பிறகே வாழ்க்கை உனக்கு அடுத்த கதவை திறக்க தயாராக இருக்கிறது. நீ இனிமேல் உன் உள்ளுணர்வை புறக்கணிக்க மாட்டாய். ஏனென்றால் இன்று அந்த மணி சத்தம் உனக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்தது. அமைதி பேசும்போது தான் உண்மை கேட்கும் என்று. அதனால் தான் இனிமேல் நீ சத்தமான உலகத்தை விட உன் உள்ளத்தின் மென்மையான குரலை நம்ப ஆரம்பிப்பாய். உன் வாழ்க்கையில் சில நாட்கள் இன்னும் குழப்பமாக இருக்கலாம். சில இரவுகள் தூக்கம் வராமல் இருக்கலாம். ஆனால் நீ பயப்பட வேண்டியதில்லை. ஏனென்றால் இப்போது நீ தெரிந்து கொண்டாய் அந்த எல்லா நிலையிலும் உன்னை கவனிக்கும் ஒரு சக்தி இருக்கிறது என்று. அந்த உணர்வு தான் உன்னை உடைக்க முடியாதவனாக மாற்றுகிறது. இன்று கேட்ட அந்த மணி சத்தம் ஒரு முடிவின் அடையாளம் அல்ல. அது ஒரு தொடக்கத்தின் சைகை. உன் வாழ்க்கை இனிமேல் பழையபடி இருக்காது. ஆனால் அது உன்னை அச்சுறுத்தும் வகையிலும் இருக்காது. அது உன்னை உன்னிடம் திரும்ப கொண்டு வரும். அந்த திரும்புதல் தான் உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆசீர்வாதம். இந்த உணர்வை நீ மனதில் வைத்துக்கொள். நாளை மறுபடியும் வாழ்க்கை உன்னை சோதிக்கலாம். ஆனால் இன்று கிடைத்த இந்த அமைதி உனக்குள் இருந்தால் எந்த சோதனையும் உன்னை உடைக்க முடியாது. உன் நடை மெதுவாக இருந்தாலும் அது சரியான திசையில்தான் செல்கிறது. அதுவே இப்போது போதும். இந்த அமைதி உன் வாழ்க்கையில் வந்தது தற்செயலாக இல்லை. நீ இதற்கு தயாராக இருந்ததால் தான் அது உன்னை தேடி வந்தது. முன்பு நீ கேட்ட அதே ஒலிகள் கூட இன்று வேற மாதிரி கேட்கிறது என்றால் காரணம் உன் உள்ளம் மாறிவிட்டது. வெளியுலகம் மாறவில்லை. உன் பார்வை மாறியிருக்கிறது. அந்த மாற்றம் தான் உண்மையான ஆசீர்வாதம். நீ நீண்ட காலமாக உன் மனதை புரிந்து கொள்ள யாரையும் தேடியிருக்கலாம். யாராவது வந்து உன்னை கேட்பார்களா, புரிந்து கொள்வார்களா என்று காத்திருக்கலாம். இன்று நீ புரிந்து கொண்ட ஒன்று என்னவென்றால் உன்னை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டிய முதல் மனிதன் நீதான். அந்த உணர்வு வந்த பிறகு உனக்கு பிறர் தரும் வார்த்தைகள் உன்னை காயப்படுத்த முடியாது. உன் வாழ்க்கையில் சில இடைவெளிகள் இருக்கிறது. சில வெறுமைகள் இருக்கிறது. முன்பு அவை உன்னை பயமுறுத்தின. இப்போது அவை உனக்கு ஓய்வு தருகிறது. அந்த இடைவெளிகளில் தான் நீ உன்னை மீண்டும் சீரமைத்துக் கொள்கிறாய். அந்த வெறுமையில் தான் புதிய எண்ணங்கள் பிறக்கின்றன. அதனால் தான் வாழ்க்கை சில நேரம் நம்மை நிறுத்தி வைக்கிறது. நீ இனிமேல் உன் கண்ணீரை பலவீனம் என்று நினைக்க மாட்டாய். அது உன் உள்ளம் சுத்தமாகும் ஒரு வழி என்று நீ புரிந்து கொண்டிருக்கிறாய். அழுத பிறகு வரும் அந்த அமைதி உனக்கு பழக்கமாகி விட்டது.
அந்த பழக்கம் தான் உன்னை உண்மையான வலிமையுள்ளவனாக மாற்றுகிறது. உன் மனதில் இன்னும் சில ஆசைகள் இருக்கலாம். சில கனவுகள் இருக்கலாம். அவை எல்லாம் இப்போது உடனே நிறைவேறவில்லை என்பதற்காக நீ அவற்றை விட்டுவிட தேவையில்லை. அவை சரியான நேரத்துக்காக காத்திருக்கிறது. அந்த நேரம் வரும்போது நீ அதை தாங்கும் மனநிலையோடு இருப்பாய். அதற்காக தான் இப்போது உன்னை அமைதியாக வைத்திருக்கிறது வாழ்க்கை. நீ இனிமேல் பிறர் பார்வையில் நல்லவன் ஆக வேண்டும் என்று போராட மாட்டாய். உன் பார்வையில் உண்மையானவனாக இருக்க முயற்சிப்பாய். அந்த உண்மை தான் உனக்கு தூக்கம் தரும். இரவுகளில் மனம் அமைதியாக இருக்கும். அந்த நிம்மதி தான் எல்லாவற்றையும் விட பெரிய செல்வம். உன் வாழ்க்கையில் சில பதில்கள் தாமதமாக வந்தாலும் அவை வந்ததும் உன் உள்ளத்தில் ஆழமாக பதியும். அவை மேலோட்டமான சந்தோஷம் தராது. ஆனால் நீண்ட கால அமைதியை தரும். அந்த அமைதி தான் உன்னை தவறான இடங்களுக்கு செல்ல விடாமல் காக்கும். கோவில் மணி ஒலி கேட்ட அந்த தருணம் உன் வாழ்க்கையில் ஒரு நினைவாக மட்டுமல்ல, ஒரு அடையாளமாகவும் இருக்கும். எப்போது உன் மனம் குழம்புகிறதோ அப்போது அந்த ஒலி நினைவுக்கு வரும். உடனே உன் சுவாசம் மெதுவாகும். மனம் தானாகவே தாழ்ந்து அமைதியாகும். அந்த பழக்கம் உன் உள்ளத்தில் பதிந்துவிட்டது. நீ இனிமேல் வாழ்க்கையை எதிர்த்து போராட மாட்டாய். அதோடு சேர்ந்து நடக்க கற்றுக்கொண்டிருக்கிறாய். சில நாட்கள் முன்னேற்றம் தெரியும். சில நாட்கள் ஒன்றுமே நடக்காத மாதிரி இருக்கும். இரண்டும் சரிதான் என்று நீ ஏற்றுக்கொண்டிருக்கிறாய். அந்த ஏற்றுக்கொள்ளுதல் தான் உன்னை சோர்வடைய விடாமல் காக்கிறது. உன் வாழ்க்கையில் இனிமேல் வரும் மனிதர்கள் உன்னை குழப்ப வரமாட்டார்கள். அவர்கள் உன்னை நினைவூட்ட வருவார்கள். நீ யார், உன் எல்லை என்ன, உன் மதிப்பு என்ன என்பதை நினைவூட்டுவார்கள். அந்த மனிதர்கள் குறைவாக இருக்கலாம். ஆனால் அவர்கள் உண்மையாக இருப்பார்கள். நீ இனிமேல் உன் கடந்த காலத்தை சுமையாக சுமக்க மாட்டாய். அது நடந்தது என்று ஒப்புக்கொள்வாய். ஆனால் அது உன் அடையாளம் அல்ல என்று தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறாய். அந்த தெளிவு தான் உன் முதுகெலும்பை நேராக வைத்திருக்கிறது. உன் வாழ்க்கையில் இன்னும் சோதனைகள் வரும். ஆனால் இப்போது நீ தெரிந்து கொண்டாய், எல்லா சோதனைகளும் உன்னை வீழ்த்த வருவதில்லை என்று. சில சோதனைகள் உன்னை நீயே பார்க்க வைக்க வருவதாகும். அந்த பார்வை தான் உன்னை உண்மையான பாதைக்கு திருப்பும். இந்த அமைதி நீண்ட காலம் இருக்கும் என்று வாக்குறுதி இல்லை. ஆனால் இந்த அனுபவம் உன்னுள் எப்போதும் இருக்கும். எப்போது வேண்டுமானாலும் அதை நினைத்தால் போதும். உன் மனம் மீண்டும் தன்னுடைய இடத்துக்கு திரும்பிவிடும். உன் வாழ்க்கை இனிமேல் வேகமாக மாறாது. ஆனால் உறுதியாக மாறும். அந்த உறுதி தான் உனக்கு பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பு தான் உன் பயணத்தை அழகாக்கும். இப்போது நீ செய்ய வேண்டியது ஒன்றே. இந்த நிமிடத்தில் உண்மையாக இருப்பது. அதுவே போதும். இந்த நிமிடத்தில் நீ உண்மையாக இருப்பது என்றால் உன் மனம் என்ன சொல்கிறதோ அதை எதிர்க்காமல் கேட்பது. ஓடச் சொல்லவில்லை என்றால் ஓடாதே. பேசச் சொல்லவில்லை என்றால் அமைதியாக இரு. வாழ்க்கை சில நேரம் நம்மிடம் செயல் எதிர்பார்ப்பதில்லை. இருப்பதை மட்டும் தான் விரும்புகிறது. அந்த இருப்பு தான் இப்போது உன்னிடம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. நீ பல முறை உன்னை மறந்து பிறருக்காக வாழ்ந்திருக்கிறாய். அவர்களின் தேவைகள் உன் தேவைகளை விட முன்னிலையில் இருந்திருக்கிறது. அதனால் தான் உன் உள்ளம் சில நேரம் காரணம் இல்லாமல் சோர்வடைந்தது. இப்போது நீ மெதுவாக புரிந்துகொள்கிறாய், உன்னை கவனிப்பது சுயநலம் அல்ல என்று. அது அவசியம் என்று. அந்த புரிதல் தான் உன் உள்ளத்தை சமநிலையில் வைத்திருக்கிறது. உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் முடிவுக்கு வந்தது போல தோன்றிய நேரங்களில் கூட அவை உண்மையில் முடிவல்ல. அவை ஒரு வடிவம் மாறிய தொடக்கம். அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள உனக்கு நேரம் தேவைப்பட்டது. இப்போது அந்த நேரம் கிடைத்திருக்கிறது. அதனால் தான் உன் மனம் அவசரப்படாமல் அமைதியாக இருக்கிறது. நீ இனிமேல் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று உன்னை வற்புறுத்த மாட்டாய். சில விஷயங்கள் புரியாமல் இருப்பதே நல்லது என்று உன் உள்ளம் சொல்கிறது. புரிந்து கொள்ளாத விஷயங்களை நம்பிக்கையோடு விட்டுவிடும் துணிவு உனக்கு வந்திருக்கிறது. அந்த துணிவு தான் உன்னை மென்மையாகவும் உறுதியாகவும் மாற்றுகிறது. உன் நினைவுகள் இனிமேல் உன்னை பின்னால் இழுக்காது. அவை உன்னை நினைவூட்டும்.
நீ எவ்வளவு தூரம் வந்திருக்கிறாய் என்பதை காட்டும். எவ்வளவு வழி தாண்டி வந்திருக்கிறாய் என்பதை உணர வைக்கும். அந்த உணர்வு தான் உனக்கு உன்னம்பிக்கை தருகிறது. உன் வாழ்க்கையில் சில ஆசைகள் நிறைவேறாமல் போனது உன் தகுதி குறைவால் அல்ல, அந்த நேரம் உனக்கானது அல்லாததால். இப்போது நீ அந்த உண்மையை ஏற்றுக்கொண்டதால் உன் மனம் போராடுவதில்லை. போராட்டம் இல்லாத இடத்தில் தான் தெளிவு பிறக்கிறது. நீ இனிமேல் உன் உள்ளுணர்வை சந்தேகிக்க மாட்டாய். அது உன்னை எப்போதும் தவறான இடத்துக்கு அழைத்துச் சென்றதில்லை. நீ அதை கேட்காமல் இருந்த நேரங்களில் தான் உன் மனம் குழம்பியது. இப்போது அந்த குரலை நீ மெதுவாக நம்ப ஆரம்பித்திருக்கிறாய். உன் வாழ்க்கையில் இனிமேல் வரும் மாற்றங்கள் உன்னை அதிர்ச்சியடைய வைக்காது. ஏனென்றால் நீ மாற்றத்தை எதிரி என்று பார்க்கவில்லை. அது உன்னை சீரமைக்க வந்த ஒரு நண்பன் என்று பார்க்க கற்றுக்கொண்டிருக்கிறாய். அந்த பார்வை தான் உன் பயத்தை குறைத்திருக்கிறது. உன் மனம் இப்போது தேவையில்லாத சத்தங்களை தவிர்க்கிறது. யாருடைய கருத்து உனக்கு தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கொள்கிறது. மீதியை காற்றில் விடுகிறது. அந்த தேர்வு செய்யும் சக்தி தான் உனக்கு இப்போது கிடைத்த பெரிய வரம். நீ இனிமேல் உன் வாழ்க்கையை நிரூபிக்க ஒரு மேடையாக பயன்படுத்த மாட்டாய். அது உன் அனுபவமாக இருக்கும். அந்த அனுபவத்தை நீ உணர்வாய். காட்ட முயற்சிக்க மாட்டாய். அந்த அமைதி தான் உன் முகத்தில் மென்மையான ஒளியை கொண்டு வந்திருக்கிறது. உன் பாதை இன்னும் முழுமையாக தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உன் காலடிகள் இப்போது உறுதியாக இருக்கிறது. அந்த உறுதி தான் போதும். எல்லா விளக்குகளும் ஒரே நேரத்தில் எரிய வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த அடியை பார்க்கும் அளவு ஒளி இருந்தால் போதும். நீ இனிமேல் உன் வாழ்க்கையை பின்னால் திரும்பி பார்த்து வருத்தப்பட மாட்டாய். அது நடந்தது என்று ஒப்புக்கொள்வாய். அது உன்னை இங்கு கொண்டு வந்தது என்று உணர்வாய். அந்த உணர்வு தான் உனக்கு நன்றியுணர்ச்சி கொடுக்கிறது. உன் மனம் இப்போது மெதுவாக மௌனத்தை விரும்ப ஆரம்பித்திருக்கிறது. அந்த மௌனம் வெறுமை அல்ல, அது நிறைவு. அந்த நிறைவில் தான் உன் உண்மை சத்தம் பிறக்கிறது. உன் வாழ்க்கை இனிமேல் சுலபமாக இருக்காது, ஆனால் உண்மையாக இருக்கும். அந்த உண்மை தான் உனக்கு நீண்ட நாட்கள் தேடிய அமைதியை கொடுக்கும். இந்த பயணம் மெதுவாக இருந்தாலும் அது உன்னுடையது. அதுவே உன் வாழ்க்கையின் அழகு. இந்த அழகான மெதுவான பயணத்தில் நீ ஒரு நாள் திடீரென்று புரிந்து கொள்வாய். நீ தேடிய எல்லாவற்றையும் நீ ஏற்கனவே கடந்து வந்திருக்கிறாய் என்று. அந்த புரிதல் உன்னை ஆச்சரியப்படுத்தாது. அமைதியாக ஒரு புன்னகை மட்டும் உன் முகத்தில் மலரும். அந்த புன்னகை தான் நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த விடை. உன் வாழ்க்கையில் நடந்த எல்லா சம்பவங்களும் உன்னை கடினமாக மாற்றவில்லை. மாறாக உன்னை கருணையுடன் பார்க்க கற்றுக் கொடுத்தது. பிறரின் வலியை உடனே உணரும் மனம் உனக்கு வந்திருக்கிறது. அது உன்னை பலவீனமாக மாற்றவில்லை, அது உன்னை மனிதனாக மாற்றியுள்ளது. அந்த மனிதத்தன்மை தான் உன் உள்ளத்தின் உண்மையான செல்வம். நீ இனிமேல் யாரையும் பிடித்து வைத்திருக்க முயற்சிக்க மாட்டாய். வருபவர்கள் வரட்டும், போக வேண்டியவர்கள் போகட்டும். இந்த ஓட்டத்தில் உன் உள்ளம் சிதறாமல் இருக்கிறது. ஏனென்றால் இப்போது நீ தெரிந்து கொண்டாய், யாரும் உன் வாழ்க்கையின் முழு பொறுப்பும் அல்ல என்று. நீதான் உன் வாழ்க்கையின் பொறுப்பு என்று. உன் மனம் இப்போது பழைய காயங்களை நினைத்து துடிக்கவில்லை. அவை இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்கிறது. ஆனால் அவற்றை தான் நீ என்று நினைக்கவில்லை. அந்த வலி உன் கதையின் ஒரு பக்கம் மட்டும், முழு கதை அல்ல. இந்த உணர்வு தான் உன்னை சுமையில்லாமல் நடக்க வைக்கிறது. உன் வாழ்க்கையில் இனிமேல் சில மௌனமான நாட்கள் வரும். அந்த நாட்களில் வெளியில் எதுவும் பெரியதாக நடக்காத மாதிரி தோன்றலாம். ஆனால் உள்ளுக்குள் பெரிய மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கும். அந்த மாற்றங்களை அவசரமாக புரிந்து கொள்ள முயற்சிக்காதே. அவை தங்களுக்கான நேரத்தில் தங்களை வெளிப்படுத்தும். நீ இனிமேல் உன் கனவுகளை சந்தேகிக்க மாட்டாய். அவை தாமதமாக வந்தாலும் அவை தவறானவை அல்ல என்று உன் உள்ளம் அறிவது போல இருக்கிறது. அந்த கனவுகள் உன்னை அழைக்கிறது, அழுத்தவில்லை. அந்த அழைப்பை நீ மெதுவாக கேட்கிறாய். அதுவே போதும். உன் வாழ்க்கையில் சில நேரம் தனிமை வரும். ஆனால் அது உன்னை பயமுறுத்தாது. அந்த தனிமையில் தான் நீ உன்னோடு பேச கற்றுக்கொண்டாய்.
உன் சிந்தனைகளை கேட்க கற்றுக்கொண்டாய். அந்த பழக்கம் உன்னை பிறரிடம் அதிகமாக சார்ந்து விடாமல் காக்கிறது. நீ இனிமேல் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த நினைக்க மாட்டாய். சில விஷயங்களை வாழ்க்கை பார்த்து கொள்ளட்டும் என்று விடும் பழக்கம் உனக்கு வந்திருக்கிறது. அந்த விடுதலை தான் உன் மனத்தை லேசாக்கியுள்ளது. உன் வாழ்க்கை ஒரு நேர்கோடு போல இனிமேல் இருக்காது. சில திருப்பங்கள் வரும், சில தாழ்வுகள் வரும், சில உயர்வுகள் வரும். அவை எல்லாவற்றையும் நீ எதிரியாக பார்க்க மாட்டாய். அனுபவமாக பார்க்க கற்றுக்கொண்டிருக்கிறாய். அந்த பார்வை தான் உன் பயணத்தை அழகாக்குகிறது. உன் உள்ளம் இப்போது நன்றியுணர்ச்சியை அதிகமாக உணர ஆரம்பித்திருக்கிறது. பெரிய விஷயங்களுக்கு மட்டும் அல்ல, சிறிய அமைதிக்கும், ஒரு நல்ல சுவாசத்துக்கும், ஒரு நிம்மதியான நொடியுக்கும். அந்த நன்றியுணர்ச்சி தான் உன் வாழ்க்கையை நிறைவாக உணர வைக்கிறது. நீ இனிமேல் உன் வாழ்க்கையை ஒத்திவைக்க மாட்டாய். சரியான நேரம் வரும் வரை காத்திருக்காமல் இந்த நிமிடத்தில் இருப்பதை கற்றுக்கொண்டிருக்கிறாய். அந்த இருப்பு தான் உன் வாழ்க்கையின் உண்மையான ஆன்மீகம். உன் வாழ்க்கை இனிமேல் உன்னை சோதித்தாலும் நீ முறிய மாட்டாய். காரணம் இப்போது நீ உன்னை நம்புகிறாய். அந்த நம்பிக்கை வெளியில் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அது உன் உள்ளத்தின் அடியில் வேரூன்றியிருக்கிறது. இந்த பயணம் முடிவுக்கு வராது, அது தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆனால் இனிமேல் நீ வழி தொலைந்தவன் போல உணர மாட்டாய். எங்கே சென்றாலும் அது உன்னை உன்னிடம் தான் கொண்டு வரும். அந்த இடம் தான் உன் உண்மையான வீடு. இந்த அழகான மெதுவான பயணத்தில் நீ ஒரு நாள் திடீரென்று புரிந்து கொள்வாய். நீ தேடிய எல்லாவற்றையும் நீ ஏற்கனவே கடந்து வந்திருக்கிறாய் என்று. அந்த புரிதல் உன்னை ஆச்சரியப்படுத்தாது. அமைதியாக ஒரு புன்னகை மட்டும் உன் முகத்தில் மலரும். அந்த புன்னகை தான் நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த விடை. உன் வாழ்க்கையில் நடந்த எல்லா சம்பவங்களும் உன்னை கடினமாக மாற்றவில்லை, மாறாக உன்னை கருணையுடன் பார்க்க கற்றுக் கொடுத்தது. பிறரின் வலியை உடனே உணரும் மனம் உனக்கு வந்திருக்கிறது. அது உன்னை பலவீனமாக மாற்றவில்லை, அது உன்னை மனிதனாக மாற்றியுள்ளது. அந்த மனிதத்தன்மை தான் உன் உள்ளத்தின் உண்மையான செல்வம். நீ இனிமேல் யாரையும் பிடித்து வைத்திருக்க முயற்சிக்க மாட்டாய். வருபவர்கள் வரட்டும், போக வேண்டியவர்கள் போகட்டும். இந்த ஓட்டத்தில் உன் உள்ளம் சிதறாமல் இருக்கிறது. ஏனென்றால் இப்போது நீ தெரிந்து கொண்டாய், யாரும் உன் வாழ்க்கையின் முழு பொறுப்பும் அல்ல என்று. நீதான் உன் வாழ்க்கையின் பொறுப்பு என்று. உன் மனம் இப்போது பழைய காயங்களை நினைத்து துடிக்கவில்லை. அவை இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்கிறது, ஆனால் அவற்றை தான் நீ என்று நினைக்கவில்லை. அந்த வலி உன் கதையின் ஒரு பக்கம் மட்டும், முழு கதை அல்ல. இந்த உணர்வு தான் உன்னை சுமையில்லாமல் நடக்க வைக்கிறது. உன் வாழ்க்கையில் இனிமேல் சில மௌனமான நாட்கள் வரும். அந்த நாட்களில் வெளியில் எதுவும் பெரியதாக நடக்காத மாதிரி தோன்றலாம், ஆனால் உள்ளுக்குள் பெரிய மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கும். அந்த மாற்றங்களை அவசரமாக புரிந்து கொள்ள முயற்சிக்காதே. அவை தங்களுக்கான நேரத்தில் தங்களை வெளிப்படுத்தும். நீ இனிமேல் உன் கனவுகளை சந்தேகிக்க மாட்டாய். அவை தாமதமாக வந்தாலும் அவை தவறானவை அல்ல என்று உன் உள்ளம் அறிவது போல இருக்கிறது. அந்த கனவுகள் உன்னை அழைக்கிறது, அழுத்தவில்லை. அந்த அழைப்பை நீ மெதுவாக கேட்கிறாய். அதுவே போதும். உன் வாழ்க்கையில் சில நேரம் தனிமை வரும், ஆனால் அது உன்னை பயமுறுத்தாது. அந்த தனிமையில் தான் நீ உன்னோடு பேச கற்றுக்கொண்டாய். உன் சிந்தனைகளை கேட்க கற்றுக்கொண்டாய். அந்த பழக்கம் உன்னை பிறரிடம் அதிகமாக சார்ந்து விடாமல் காக்கிறது. நீ இனிமேல் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த நினைக்க மாட்டாய். சில விஷயங்களை வாழ்க்கை பார்த்து கொள்ளட்டும் என்று விடும் பழக்கம் உனக்கு வந்திருக்கிறது. அந்த விடுதலை தான் உன் மனத்தை லேசாக்கியுள்ளது. உன் வாழ்க்கை ஒரு நேர்கோடு போல இனிமேல் இருக்காது. சில திருப்பங்கள் வரும், சில தாழ்வுகள் வரும், சில உயர்வுகள் வரும். அவை எல்லாவற்றையும் நீ எதிரியாக பார்க்க மாட்டாய், அனுபவமாக பார்க்க கற்றுக்கொண்டிருக்கிறாய். அந்த பார்வை தான் உன் பயணத்தை அழகாக்குகிறது. உன் உள்ளம் இப்போது நன்றியுணர்ச்சியை அதிகமாக உணர ஆரம்பித்திருக்கிறது. பெரிய விஷயங்களுக்கு மட்டும் அல்ல, சிறிய அமைதிக்கும், ஒரு நல்ல சுவாசத்துக்கும், ஒரு நிம்மதியான நொடியுக்கும்.
அந்த நன்றியுணர்ச்சி தான் உன் வாழ்க்கையை நிறைவாக உணர வைக்கிறது. நீ இனிமேல் உன் வாழ்க்கையை ஒத்திவைக்க மாட்டாய். சரியான நேரம் வரும் வரை காத்திருக்காமல் இந்த நிமிடத்தில் இருப்பதை கற்றுக்கொண்டிருக்கிறாய். அந்த இருப்பு தான் உன் வாழ்க்கையின் உண்மையான ஆன்மீகம். உன் வாழ்க்கை இனிமேல் உன்னை சோதித்தாலும் நீ முறிய மாட்டாய். காரணம் இப்போது நீ உன்னை நம்புகிறாய். அந்த நம்பிக்கை வெளியில் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அது உன் உள்ளத்தின் அடியில் வேரூன்றியிருக்கிறது. இந்த பயணம் முடிவுக்கு வராது. அது தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆனால் இனிமேல் நீ வழி தொலைந்தவன் போல உணர மாட்டாய். எங்கே சென்றாலும் அது உன்னை உன்னிடம் தான் கொண்டு வரும். அந்த இடம் தான் உன் உண்மையான வீடு. அந்த வீட்டுக்குள் நீ நுழையும் போதெல்லாம் ஒரு பழைய வாசனை போல அமைதி உன்னை வரவேற்கும். அது புதிதாக கற்றுக்கொண்ட அமைதி அல்ல. நீ எப்போதோ அறிந்திருந்த அமைதி. காலம் முழுக்க மறந்துவிட்டாய், அவ்வளவுதான். இப்போது வாழ்க்கை மெதுவாக உன்னை அதே இடத்துக்கு திரும்ப அழைத்து வந்திருக்கிறது. நீ கடந்த காலத்தில் எடுத்த முடிவுகளை நினைத்து இனிமேல் உன்னை தண்டிக்க மாட்டாய். அப்போது உனக்கு தெரிந்த அளவுக்கு தான் நீ செய்தாய் என்பதை நீ புரிந்து கொண்டிருக்கிறாய். அந்த புரிதல் உன் மனதில் இருந்த குற்ற உணர்வை மெதுவாக கரைத்துவிட்டது. இப்போது உன் மனம் குற்றவாளி அல்ல. அது கற்றுக்கொண்ட ஒரு மாணவன். உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்காமல் போனது உன் விருப்பத்திற்கு எதிராக இருந்தாலும் அவை உன் ஆத்மாவுக்கு தேவையில்லாதவை என்று இப்போது உனக்கு புரிகிறது. எல்லாம் கிடைத்திருந்தால் நீ இவ்வளவு ஆழமாக உன்னை உணர்ந்திருக்க மாட்டாய். அந்த இழப்புகள் தான் உன்னை உள்ளுக்குள் திருப்பி பார்த்து உண்மை தேட வைத்தது. நீ இனிமேல் உன் உணர்ச்சிகளை அடக்கி வைக்க மாட்டாய். மகிழ்ச்சி வந்தால் முழுமையாக அனுபவிப்பாய். வருத்தம் வந்தால் அதை மறைக்க முயற்சிக்க மாட்டாய். அந்த நேர்மையான அனுபவமே உன்னை உயிரோடு வைத்திருக்கிறது. உணர்ச்சிகளை அனுமதிப்பது தான் உண்மையான ஆன்மீகம் என்பதை நீ இப்போது புரிந்து கொண்டிருக்கிறாய். உன் வாழ்க்கையில் இனிமேல் எதுவும் திடீரென்று நடக்காது. எல்லாமே மெதுவாக தான் நடக்கும். ஆனால் அந்த மெதுவான மாற்றங்கள் உன் உள்ளத்தில் ஆழமாக பதியும். அவை போய்விடாத மாற்றங்கள். அவை உன் அடையாளத்தின் ஒரு பகுதியாக மாறும். நீ இனிமேல் யாருடைய அங்கீகாரத்தையும் தேடி அலைய மாட்டாய். உன் உள்ளம் உன்னை ஏற்றுக்கொண்ட பிறகு வெளியில் இருந்து வரும் ஏற்றுக்கொள்ளுதல் உனக்கு கூடுதலான சந்தோஷம் மட்டுமே. அவசியம் அல்ல. அந்த சுதந்திரம் தான் உன் தோள்களில் இருந்த கனமான சுமையை இறக்கி வைத்திருக்கிறது. உன் வாழ்க்கையில் சில உறவுகள் மௌனமாக மாறியிருக்கலாம். பேசாமல் போன மனிதர்கள் இருக்கலாம். முன்பு அது உன்னை காயப்படுத்தியது. இப்போது அது உனக்கு தெளிவை கொடுக்கிறது. யார் உன் வாழ்க்கையில் தொடர வேண்டும், யார் ஒரு கட்டத்தில் நிற்க வேண்டும் என்பதை வாழ்க்கை தானாகவே வரிசைப்படுத்திவிட்டது. நீ இனிமேல் உன் நேரத்தை வீணாக்க மாட்டாய். அதே நேரத்தில் ஒவ்வொரு நொடியையும் பயனுள்ளதாக மாற்ற வேண்டும் என்ற அழுத்தமும் இல்லை. சில நேரம் சும்மா இருப்பதே பெரிய பயன் என்பதை நீ உணர ஆரம்பித்திருக்கிறாய். அந்த சும்மா இருப்பில் தான் உன் மனம் சுவாசிக்கிறது. உன் வாழ்க்கையில் இனிமேல் பயம் வரும். ஆனால் அது உன்னை கட்டுப்படுத்தாது. அது உன்னை எச்சரிக்க மட்டுமே வரும். அந்த வேறுபாட்டை நீ இப்போது புரிந்து கொண்டிருக்கிறாய். பயம் வந்தாலும் நீ முன்னே நடக்க தெரிந்து கொண்டிருக்கிறாய். உன் உள்ளத்தில் இப்போது ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அது உற்சாகமாக கத்தாது. அது அமைதியாக இருக்கும். ஆனால் அது அசையாத நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் உன்னை நாளைய தினம் எதிர்கொள்ள தயாராக்குகிறது. நீ இனிமேல் உன் வாழ்க்கையை சரியாக வாழ்கிறேனா தவறாக வாழ்கிறேனா என்று அடிக்கடி கேட்க மாட்டாய். உன் மனம் அமைதியாக இருந்தால் போதும். அந்த அமைதி தான் சரியான பாதையின் அடையாளம் என்பதை நீ உள்ளுக்குள் அறிந்து கொண்டிருக்கிறாய். உன் வாழ்க்கை இனிமேல் பிறர் சொல்வதை வைத்து தீர்மானிக்கப்படாது. உன் உள்ளுணர்வு தான் உன் வழிகாட்டி. அது மென்மையாக பேசினாலும் அது ஒருபோதும் போய் சொல்லாது. அந்த குரலை கேட்க நீ கற்றுக்கொண்டிருக்கிறாய். இந்த பயணம் இன்னும் நீண்டது. ஆனால் இப்போது நீ அவசரப்படவில்லை. எங்கே போக வேண்டும் என்று தெரியாவிட்டாலும் எப்படி போக வேண்டும் என்று தெரிந்திருக்கிறது. அமைதியாக, உண்மையாக, உன்னோடு நேர்மையாக. அதுவே போதும். இப்போதைக்கு அதுவே எல்லாம்.